தன்னையும் தன் குடும்பத்தையும் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக கல்வியை ஆயுதமாக எடுத்து பயணிக்கும் அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்ற கனவை சுகமாக சுமந்து ஓடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரோகன். நான் குரூப் 2A கிளியர் பண்ணி பி கிரேடில் ஏஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் அட்மினாக இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸில் இருந்த ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் இப்போ ஜியோவாவும் வந்திருக்கு. நான் குரூப் 4 எழுதும்பொழுது ரொம்ப கடுமையான முயற்சிகளோடு அதை நான் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது 1 மார்க்கு 2 மார்க்கான விகிதத்தில் என்னோட அந்த வேலை பறி போணுச்சு எனக்கு. நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இருக்க எத்தனையோ பேர் அதுக்கு எவ்வளவோ வருத்தப்பட்டிருப்பீங்க, கண்ணீர் சிந்தியிருப்பீங்க. அதுக்கான ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்த அந்த கொஷின். இப்போ தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு உத்தேச அறிக்கையை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை புத்தகங்களில் இருந்து மட்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் விண்ணப்பதாரர்கள் அதிக அளவில் நியாயமான மற்றும் சமமான வாய்ப்பினை வழங்கும் நோக்கில் கீழ்கண்ட முடிவுகள் உத்தேசமாக அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க குரூப் 1, 2, 2A எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு இது அப்ளிகபிள் ஆகிறது குரூப் 4க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா குரூப் 1ம் குரூப் 2ம் நமக்கு டிகிரி ஸ்டாண்டில் வரும். அப்போ ஏன் அதை இதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 1லையும் குரூப் 2லையும் இவ்வளோ பர்சன்ட் 6th-லேருந்து 10th வரை கேட்கணுன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவிலேருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இந்த புத்தகத்திலேருந்து மட்டும்தான் கேட்கப்படுன்ற மாதிரியான ஒரு உத்தேச அறிக்கை தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு உத்தேச அறிக்கை. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியல. ஆனால் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளால் அவுட் சோர்ஸ் எடுக்க முடியுமோ அதை ஃபைனலாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 200 அவுட் ஆஃப் 200 வாங்கணுன்றது நம்மளோட இலக்கு இல்லை, நமக்கு ஒரு வேலை. நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதை விட ஒரு 10 மார்க் அதிகமாக இருக்க மாதிரியான உழைப்பினை நம்ம கொடுக்கணும். அதற்காக உங்கள் முயற்சியை முழுமையாக ஸ்கூல் புக்கில் செலுத்துங்க. நல்ல ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போங்க. இது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். வருகின்ற தேர்வுகளில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.